மகாபாரத குருட்சேத்திர போரில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடுமையாக போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த சமயத்தில் யுத்த நெறிக்கு மீறி அதற்கு மாறாக போர் செய்தால் மட்டுமே துரியோதனனை வெல்ல முடியும் அப்படின்னு கிருஷ்ண பகவான் உணர்ந்து கொள்கிறாரு. இதனால் துரியோதனனின் தொடையை பிளக்க பீமனுக்கு குறிப்பால் உணர்த்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறாரு. அர்ஜுனனும் தன் தொடையை அடையாளமாக காட்டி துரியோதனனின் தொடையை பிளக்க பீமனுக்கு குறிப்பால் உணர்த்துறாரு. துரியோதனனின் தொடையை பிளந்தால் அவன் உயிர் பிரியும் அப்படின்ற விஷயம் கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் பார்க்கலாம். நடந்து கொண்டிருக்கும் இந்த போரில் கௌரவர்கள் பக்கம் அதிக இழப்பு ஏற்படுது. உயிர் சேதம் அதிகமாக ஏற்படுறதுனால துரியோதனனின் தாய் காந்தாரி கணவனுக்கு கண் தெரியாத காரணத்தினால தானும் அதை போலவே தன் கண்ணை கட்டி கொண்டு யாரையும் பார்க்காமலேயே வாழ்ந்து வர்றாங்க. அந்த சமயத்தில் தன் கண்கட்டை திறந்து முதலாக யார் ஒருவரை பார்க்கிறாங்களோ அப்படி பார்க்கப்படுபவர்களின் உடல் மிகுந்த பலத்தோடும் யாராலும் அழிக்க முடியாத வஜ்ரம் போன்று மாறக்கூடும் அப்படின்றதுனால காந்தாரி தன் மகன் துரியோதனனை அழைத்து அதிகாலையில் குளித்து நீராடிவிட்டு எந்த உடையும் உடுத்தாமல் நேராக என்னை வந்து நிர்வாணமாக நின்று பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த யோசனை துரியோதனனுக்கு முதலில் தயக்கமாக இருந்தாலும் தன்னை போரில் யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு வஜ்ரமாக தன் உடல் மாறக்கூடும் அப்படின்னு தன் தாய் காந்தாரி சொன்ன யோசனைக்கு அப்பொழுது பணிந்து தன் தாய் சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படியே அவனும் அதற்கு தயாராகிறான். இதனை மறைந்திருந்து கிருஷ்ண பகவான் கேட்டதன் பேரில் துரியோதனனை அழைத்து, உன் தாய் தான் இப்படி சொல்கிறாள் என்றால் உனக்கு புத்தி கிடையாதா? உன்னுடைய தாய் உன் சிறு வயதில் உன்னை எப்படி வேண்டுமென்றாலும் பார்த்திருக்கலாம். ஆனால் அதே போன்று இப்பொழுதும் பார்க்க நினைக்கும் உன் தாயின் நினைப்பில் தவறில்லை என்றாலும் நீயோ வளர்ந்த ஒரு ஆண்மகன், திருமணமாகி இந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கும் மன்னன். உனக்கு புத்தி கிடையாதா? ஒரு பெண் தன் தாய் என்றிருந்தாலும் அவள் முன் நீ நிர்வாணமாக நிற்க ஒப்புக்கொண்டிருக்கலாமா அப்படின்னு கிருஷ்ண பகவான் துரியோதனனுக்கு புத்தி புகட்டுறாரு. இதனால் சற்று மனம் தெளிந்த துரியோதனனோ ஒரு சிறு வாழை இலையை தன் இடுப்பு பகுதியில் சுற்றி கொண்டு காந்தாரியின் முன் போய் நிற்கிறான். காந்தாரியும் தன் கண்கட்டை அவிழ்த்து தன் மூத்த மகனான துரியோதனனை உடல் முழுவதும் ஆசை பொங்க பார்க்கிறாங்க. அப்பொழுது இடுப்பு பகுதியை மறைத்து கொண்டிருந்த வாழை இலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காந்தாரியோ துரியோதனனிடம், துரியோதனா, என்ன தவறு செய்து விட்டாய் நீ? இதுபோன்று யார் உன்னை செய்ய சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு துரியோதனனோ, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். 1000 தான் நீங்கள் தாய் என்றாலும் நான் ஒரு வளர்ந்த ஆண்மகன், எப்படி உங்கள் முன் நான் நிற்பது அப்படின்னு கேட்குறான். இதற்கு காந்தாரியும், இதுவரையில் நான் கண்ணை கட்டிக்கொண்டு தவம் இருந்து அடைந்த பலன் முழுவதும் பயனற்று விட்டதே அப்படின்னு கதறி துடிக்கிறாங்க. அப்பொழுது துரியோதனன், கிருஷ்ண பகவான் செய்த செயலால் தான் இது போல் நான் நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சம்பவத்தில் இடுப்பு பகுதி மட்டும் மறைந்திருந்தாலும் உடல் முழுக்க வஜ்ரம் போன்ற வலு ஏறியிருந்தாலும் தொடையில் மட்டும் அடித்து பிளக்க கிருஷ்ண பகவான் சொன்னதற்கு காரணம் என்னன்னா, பாஞ்சாலியை துகள் உரிக்கும் பொழுது பாஞ்சாலியை தன் தொடையில் வந்து அமருமாறு பணித்தான் துரியோதனன். இந்த செயலால் அவனுடைய தொடைப்பகுதி மட்டும் அழுவிழுந்த காரணத்தினால இதனை முன்பே உணர்ந்திருந்த கிருஷ்ண பகவான் துரியோதனனின் தொடையை அடித்து பிளந்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் அப்படின்றதுனால தான் துரியோதனனிடம் இந்த யோசனையை சொல்கிறாரு கிருஷ்ண பகவான். அதன்படி பீமனும் துரியோதனனின் தொடையை குறிப்பார்த்து அடித்து பூமியில் கீழே வீழ்த்தி, பீமன் தன் காலை கொண்டு பலம் கொண்ட மட்டும் துரியோதனனின் தலையில் வைத்து அழுத்தினான். இதை பார்த்து கொண்டிருந்த தர்மனுக்கோ இந்த அடாத செயல் அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் பீமனை கண்டித்து இந்த செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால பீமன் தன் காலை துரியோதனனின் தலையில் இருந்து எடுத்து குற்றுயிராக போர்க்களத்தில் விட்டுவிட்டு, இனிமேல் இவனை அடித்து கொள்ள வேண்டாம், அவனே இறந்து போய்விடுவான் அப்படின்னு
போரை முடித்து கொண்டு புறப்பட எத்தனைக்கும் அந்த சமயத்தில் ஆத்திரத்தோடு துரியோதனன் பீமனை பார்த்து, போர் விதிமுறைகளுக்கு மாறாக என்னை கொல்ல எத்தனைக்கும் இது போர் தர்மமா, இதுவா சத்திரிய தர்மம் அப்படின்னு கேட்குறான். இதனை கேட்ட பீமனோ துரியோதனனை பார்த்து, தர்மத்தை பற்றி நீயே பேசுகின்றாய்? அன்று ஒரு நாள் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை கட்டி கொடிய விஷங்கள் நிறைந்த பாம்புகள் வசிக்கும் நதியில் வீசி என்னை கொல்ல எத்தனைத்தாயே, அது தர்மமா? அரக்கு மாளிகையை கட்டி எங்களை வசிக்கச் சொல்லி வஞ்சகமாக அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தாயே, இது தர்மமா அப்படின்னு கேட்குறான் பீமன். அரங்கு நிறைந்த சபையில் பாஞ்சாலியை பலர் முன்னிலையில் துகள் உரித்து அவமானம் செய்தாயே, அது தர்மமா? எங்கள் குலக்கொழுந்தான அபிமன்யுவை நிராயுதபாணியாக்கி மூளைக்கு ஒருவராக நின்று கொன்றீர்களே, அது தர்மமா அப்படின்னு பீமன் துரியோதனனை பார்த்து கேட்குறான். ஆனால் துரியோதனன் தான் செய்த தவறுகளுக்கு ஒரு துளி கூட வருந்தியதாக தெரியல. போர் முடிவுற்ற பெருமிதத்தோடு கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை தேரில் உள்ள போர்க்கருவிகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கச் சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுனனோ கிருஷ்ண பகவானை பார்த்து, இது நாள் வரையில் நடந்த போரில் அந்தி சாயும் பொழுது போர் முடிவுற்ற பின்பு நீங்கள் தானே முதலில் இறங்குவீங்க, பின்பு என்னை இறங்கச் சொல்வீங்க. ஆனால் இன்று மட்டும் என்னை முதலில் இறங்கச் சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கிருஷ்ண பகவானிடம் அர்ஜுனன் கேட்குறான். அதற்கு கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை மீண்டும் வற்புறுத்தி கீழே இறங்கச் சொல்கிறாரு. அதற்கு அர்ஜுனன் மறுபடியும் இறங்க மறுக்கும் அந்த சமயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை கோபமாக பார்த்து கீழே இறங்கச் சொல்கிறாரு. அர்ஜுனனும் இதில் ஏதோ ஒரு காரணம் இருப்பதாக எண்ணி தேரை விட்டு முதலில் கீழே இறங்குறான். பின்பு கிருஷ்ண பகவான் அந்த தேரை விட்டு கீழே இறங்கிய பின்பு தேரின் உச்சி கொடியில் இருந்த அனுமனும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு போகிறாரு. இவர்கள் மூவரும் அந்த தேரை விட்டு கீழே இறங்கிய பின்பு அதுவரையில் காத்திருந்தது போல அந்த தேர் திடீரென பற்றி கொண்டு எரிந்தது. இதற்கு என்ன காரணம்னா, போர் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது பல ஜாம்பவான்கள் மூலம் நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், இந்திராஸ்திரம் என பல்வேறு வகையான பலமிக்க ஆயுதங்களால் அந்த தேர் தாக்குண்டு இருந்தது. ஆனால் அந்த தேரில் கிருஷ்ண பகவானும் அனுமனும் பாதுகாப்பாக இருந்ததுனால அந்த தேர் அதுவரையில் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக இருந்தது. இவர்கள் மூவரும் அந்த தேரை விட்டு கீழே இறங்கிய பின்பு அந்த அஸ்திரங்களின் சக்தி வெளிப்பட்டது. இதுவரையில் நாம் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.